மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி டி கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சத்திரப்பட்டி, காடநேரி, கிளாங்குளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக புதிய வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை உள்ளதாகவும், சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாப்பையாபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நாடக மேடை பணியினை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. நாமும் போராடி கொண்டே இருக்கிறோம், சட்டசபையில கேட்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கிறோம். அவங்க அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் செலுத்தலை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, போதைப்பொருள் நடமாட்டம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, இப்படி எல்லா பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க விளம்பரப்படுத்தி விழா நடத்துவதை மட்டும்தான் அக்கறை செலுத்துது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இப்போ தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது மக்களாட்சியா மன்னராட்சியா என்ற அடிப்படையில் அவருடைய பிள்ளைகள் வாரிசுகள் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மீண்டும் ஜனநாயக ஆட்சி நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையில மலர வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணம், எதிர்பார்ப்பு.